ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி. அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்பைன்டு டெக்னீஷியன் சர்வீசஸ் வந்து எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 20/1/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் எபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேப்பர் டூர் பார்த்தீங்கன்னாக்கா, அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்டு, லா, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஸோ ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 76 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது தமிழ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு. இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. க்ளோசிங் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 26/1/2026 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன், பென் ட்ரைவ், ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, பெல்ட்டு, ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அது டைம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் வேகன்சி எதுவும் கொடுத்துருக்காங்க பாரு. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அது கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக. ஸோ அது மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் டைரக்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிரேட் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் லெவலில், அது 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் கொடுத்துருக்காங்க, 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர்லேயே பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 76 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான குறைந்தபட்ச வயசு பார்த்தீங்கன்னா 21 தாண்டி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 21 தாண்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏஜ் அசிஸ்டன்ட்டில் கொடுத்துருக்காங்க போய் எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த ஏஜும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிடலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்க்கு அந்த கொஸ்டினை கம்பல்சரி கேட்குற சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. ஸோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னாக்கா சிஏசிடபிள்யூ அக்கௌண்ட்ஸ் மேனேஜரில் சார்ட்டர் அக்கௌண்ட்டில் காஸ்ட் அக்கௌண்ட்டோட யாரும் முடிச்சிருக்கணும். அவங்க தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 பார்த்தீங்கன்னா அதுவும் சிஏ படிச்சிருக்கணும். சார்ட்டர் அக்கௌண்ட் அது காஸ்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிரேட் பார்த்தீங்கன்னா சிஏ ஐசிடபிள்யூ படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சிஏ வித் ஐசிடபிள்யூ படிச்சிருக்கணும். அதுக்கும் சீனியர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னாக்கா லீகலில் பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎல், எல்எல்பி அதுமாதிரி டிகிரி லா டிகிரி படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. சீனியர் அக்கௌண்டர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்டோ சார்ட்டர் அக்கௌண்ட்டோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பிஎல் லா டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆஃப் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ மார்க்கெட்டிங் கம்பல்சரி முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 15 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக் மெக்கானிக்கல் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 50 இயர்ஸ் அதாவது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக் மெக்கானிக்கல் படிச்சு தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது தகுந்த அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டெப்யூட்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் கேட்டிருக்காங்க. பிஇ, பிடெக்கில் மெக்கானிக்கல் இருந்தால் ஓகே தான். டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான் இருக்குது. ஸோ டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் அது மாதிரி 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல்ஸ் கேட்குறாங்க. பிஇ, பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் ஓகே தான். டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இருந்தாலும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் பிஇ, பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும் ஓகே தான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சப்போர்ட் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. எஸ்எஸ்எல்சி அதாவது 10வது 12வது டிப்ளமோ, டிகிரி, பிஜி, இன்டர்மீடியட் பிஜி, ப்ரொஃபஷனல் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் லாங்குவேஜ் கம்பல்சரி தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தகுந்த கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க்ஸு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளோ மார்க், இந்த டெஸ்ட்டு இவ்வளோ மார்க், இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊட்டியை கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற விளையாட்டு கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக யாரெல்லாம் எது கண்டிப்பாக அப்ளை பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.